மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பயணம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரை இன்றைக்கு 13வது நாளாக இந்த தேர்தல் பிரச்சார பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு இப்பயணத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த நிர்வாகிகள், செயல் வீரர்கள் தத்தமது அரசியல் இயக்கங்களின் கொடிகளை கைகளில் உயர்த்தியவாறு தினந்தோறும் 6 மணி முதல் ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம் நடந்தே எங்களுடன் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று இரவோடு 120 மணி நேரம் நடந்து வாக்குகள் சேகரித்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாக்கு சேகரிக்கிற பணி என்பது மிக சிறப்பாக அனைத்து தெருக்களிலும், அனைத்து வீடுகளிலும், அனைத்து வாக்காளர்களையும் சந்திக்கிற வகையிலான ஏற்பாடாய் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று நடைபெறும் இந்த வாக்கு சேகரிப்பு பயணத்தில் சைதை தொகுதியின் வேட்பாளரை ஆதரித்தும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி குறித்தும் உரை நிகழ்த்துவதற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர், மார்க்சிய சீரிய சிந்தனையாளர் இனிய அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு வாக்கு சேகரிக்கிற பணி என்பது கூடுதல் கவனத்தை பெற்றிருக்கிற பணியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. வேட்பாளர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். வேட்பாளர்கள் மட்டுமல்ல, வாக்கு சேகரிக்க வருகை தந்திருக்கின்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர்களும் செயல் வீரர்களும் கூட கருப்பு சின்னங்களை அணிந்தவாறும், கருப்பு சட்டைகளை அணிந்தவாறும், அவரவர்களுடைய வீடுகளில் அதிகாலையிலேயே கருப்பு கொடியை உயர்த்தி வைத்தவாறும் இன்றைக்கு வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இதற்கான காரணத்தை நாடு நன்கு அறியும். பாராளுமன்றத்தில் ஏற்கனவே 543 பாராளுமன்ற இடங்கள் இருக்கின்ற நிலையில் அதை உயர்த்துகிறோம் என்று சொல்லி 850 இடங்களாக உயர்த்துவோம் என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு ஒரு புதிய மறுவரை கொண்டு வருவதற்கு மோடி அரசு முனைந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே 39 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. 39 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கிற நிலையில் தமிழ்நாட்டை அவர்கள் கூறுவது, இதை நாங்கள் குறைக்கவில்லை, கூடுதலாக தான் ஆக்கவிருக்கிறோம். அந்த வகையில் 39 59ஆக உயரவிருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். 39 59ஆக ஆகவிருக்கிறது என்று சொல்லுகிற அவர்கள் ஒட்டுமொத்தமாக 543ஐ 850ஆக உயர்த்தி உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை தற்போது இருக்கிற தொகுதிகளின் எண்ணிக்கை 80, அதை உயர்த்துகிற வகையில் அது 120ஆக உயர்த்தப்படவிருக்கிறது. இப்போது உத்தரப்பிரதேசத்துக்கும் நமக்குமான அந்த இடைவெளி என்பது 41 இடங்கள். 120 இடங்களாக உயர்த்தப்பட்டதற்கு பிறகு அந்த வித்தியாசம் என்பது 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற வித்தியாசம் என்பது 61ஆக உயரவிருக்கிறது. இதில் அவர்களுடைய சூட்சுமத்தை தெரிந்து கொள்ள முடியும். வட மாநிலங்களில் அதிகமான இடங்களை தந்து, தென்னகத்தில் குறைந்த இடங்களை தந்து, தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதற்கு எடுக்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கை. ஏற்கனவே 39 இடங்கள் இருக்கிற போதே, 543இல் 39 இடங்கள் இருக்கிற போதே பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராட வேண்டியிருக்கிறது. சட்டமன்றத்தில் அதிக பெரும்பான்மை என்கின்ற வகையில் அராஜகமான திட்டங்களை, சட்டங்களை அவர்கள் எளிதாக நிறைவேற்றுவதற்கு தற்போதே வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் இடங்களை அதிகரித்து, தென்னகத்தை வஞ்சித்து, வடமாநிலங்களில் கூடுதல் இடங்களை தந்து, ஒட்டுமொத்தமாகவே தென்னகம், தென்னிந்தியா புறக்கணிப்பதற்கும், ஜனநாயக உரிமைகளுக்கு இவர்கள் என்றைக்குமே குரல் கொடுக்கக்கூடாது என்று தடுப்பதற்கும் இந்த நிலையை மேற்கொண்டிருக்கிறார்கள்.
எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த சட்டத்திற்கு எதிராக ஒரு கருஞ்சட்டை போராட்டம், கருப்பு கொடி ஏந்திய போராட்டம் நடத்திட வேண்டும் என்று நேற்றைக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னை தெற்கு மாவட்ட திமுகவை பொறுத்தவரை இன்றைக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கி இருக்கிற சென்னை தெற்கில் 1000 இடங்களுக்கு மேல் வீடுகளில் கருப்பு கொடி உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பெருமதிப்பிற்குரிய இனிய அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். இன்று காலையிலேயே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சட்ட நகலை இன்றைக்கு தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இங்கேயும் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களுடைய பரப்புரைக்கு பின் சட்ட நகல் தீயிட்டு கொளுத்தப்படவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.